Hello friends, welcome to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இதுவரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணாத ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது எப்படி செய்யறது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பாத்துறலாம் வாங்க. இது செய்யறதுக்கு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம். எனக்கு முடக்கத்தான் கீரை கூட பாத்தீங்கன்னா இந்த காம்போட நான் சேர்த்து போடுறேன். உங்களுக்கு கிடைச்சதுனா இந்த காம்பை வந்து மிஸ் பண்ணாம நீங்களும் சேர்த்து போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சுனாலே நம்ம வந்து இந்த ரசம் ரெடி பண்ண முடியும். இப்போ நார்மலா வந்து ஒரு ஜார்ல நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்திருக்கேன். பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 கட்டி அளவுக்கு சின்னதா 2 கட்டி அளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி தோலை மட்டும் உரிச்சிட்டு ஃபுல்லா உரிக்க வேண்டாம் அந்த மேல் தோல் மட்டும் உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் 2 தக்காளி வந்து எடுத்துர்க்கேன். நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுறலாம். இந்த அடிபாகத்தை வந்து கட் பண்ணி கீழ போட்டுருங்க. அத போடாதீங்க ரசத்துல. கொஞ்சமா ரசம் வைக்க போறீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு தக்காளி இருந்துச்சுனா கூட போதும். நான் வந்து சின்னதா இருக்கனால 2 தக்காளி வளர்ந்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துறலாம். ரொம்ப வந்து மையா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த முடக்கத்தான் கீரையும் அந்த தண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கழுவிட்டு அதிலேயே போட்டு ஒரு கொரகொரப்பா 2-3 முறை வந்து பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துர்க்கேன். இந்த பாருங்க ரொம்ப வந்து மையா அரைச்சிர வேண்டாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய ரசம் வைக்கிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து கம்மியா வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. புளி கூடவே வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து ஊற வச்சீங்க அப்படினா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து மண்பானையில செய்ய போறேன். சோ மண்பானை வச்சிட்டு சட்டி காஞ்சதும் அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கேன். இப்போ கொஞ்சமா வந்து கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். இது கூடவே வந்து நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளிக்கும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கல. இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த விழுதை வந்து இதல போட்டு கொஞ்சமா வதக்கிரலாம். வதக்காமலும் நீங்க வந்து அப்படியே ரசம் கூட்டி விட்டு செய்யலாம். ஆனா வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி இத வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இது எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ரசம் கூட்டி விடுறதுக்கும் வதக்கி கூட்டி விடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் செய்ய முடியும். அதுல ஒன்னு தான் இந்த முடக்கத்தான் ரசம். நார்மலா நீங்க வைக்கிற ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க நார்மலா சாப்பிடுற சாப்பாடே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து போட்டு கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியும் வந்து இத ஊத்திரலாம். அந்த புளி கூடவே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நீங்க தேவையான அளவுக்கு ரசம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போடுறேன். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதல நல்லா இறங்கி இருந்தா பிடிக்கும் அப்படினு சொன்னா நீங்க தாளிப்பிலே வந்து மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிப்பேன் ரசம் வைக்கும்போது. மிளகாய் வந்து கம்மி பண்ணிப்பேன். ஒரு மிளகாய் தான் போடுவேன். சில பேர் 2 மிளகாய் போடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறலாம். இந்த மாதிரி மண்பானையில செய்யும்போது ஃபுல்லா மூடி போடாம லைட்டா வந்து கேப் விட்டு மூடி வைங்க. ரசம் வைக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எட்ட போகாம பக்கத்துலயே இருந்து வைங்க. ஏனா கொதி வர கூடாது. இந்த மாதிரி நமக்கு நுரைச்சி வரணுமே தவிர கொதி வந்துருச்சுனா அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது நாம ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு கிண்டி விட்டுறலாம். லாஸ்டா வந்து உங்களுக்கு கொதிச்சிச்சு நம்ம கருவேப்பிலையும் மல்லியும் போடிங்கனா அதோட வாசனை பாத்தீங்கன்னா நல்லா வீடே வந்து மணந்துட்டு இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாவே. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெல்லம் சேர்த்தீங்கன்னா அந்த ரசம் வந்து கூடுதல் சுவையோட இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க இதுவரைக்கும் செஞ்சது இல்லனா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான முடக்கத்தான் ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முடக்கத்தான் ரசம் இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணதல்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ் தமிழ் சேனலை உடனே Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.